மூளைக்கும் ஒரே டைம்ல பயிற்சி பண்ற ஒரே அசைவுல மூணுத்துக்கும் பயிற்சி கிடைக்குதா, அதுதான் உடல் பயிற்சி. நாங்கள் ஒரு அசைவை பண்ணோம், ஒரு பயிற்சி பண்ணுவோம், அந்த பஞ்சில் கரெக்டாக போகுதா, கரெக்டாக எதிரியை கரெக்டாக நினைக்கிறோமா, என்ன ஸ்பீடு போகுது, எவ்வளோ பவரு, பிளாக் கரெக்டாக பண்ணுறோமா, எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக யோசிக்க வச்சு குரு யோசிக்க வச்சு எல்லா பாடமும் தெளிவாக இருக்கிறாங்க. மற்றத்தில் அது கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கரெக்டாக கற்றுனாங்கன்னா உங்ககிட்ட கேளுங்க, ஒன்றுமே இல்லை. எங்களதில் முதல் பாடம் சொல்லுவோம், அவங்களதுல ஜூனினோ சொல்லுவாங்க. நீங்கள் உங்கள் மகள் உங்கள் பொண்ணாகட்டும் உங்கள் பையனாகட்டும் ஃபஸ்ட்டு பாடம் எப்படி பஞ்சு பண்ண கேளுங்க. அந்த பஞ்சு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா, இல்லை அந்த பொண்ணாக இருந்தாலும் பையனாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க நல்ல குரு. நானே சொல்கிறேங்க, அவங்க நல்ல குரு. இது பையன் ஒரு ஃபஸ்ட்டு பாடத்தில் 12 பஞ்சு, அதில் 8, 14 சொன்னோம்னா அந்த மாஸ்டர் பேடு தெளிவாக சொல்லிடுறாங்க. நல்ல குருக்கு நான் சல்யூட் அடிப்பேன், வணக்கம் வைப்பேன். ஏமாத்துற குருக்கு கண்டிப்பாக ஒரு நாளும் நிறைய கொடுக்கும். ஏன்னா அவங்களும் ஏமாந்து வர ஸ்டூடெண்ட்டே ஏமாற்றி, அப்போ எப்படி தெளிவாக இருக்கும் அந்த குழந்தை? படிப்பில் வீக்காக இருப்பான், கண்ட்ரோல் இருக்காது, லைஃப்பில் கெட்டால் பாதிக்கு போயிடுவான். அதனால் நல்லா இதுவாக சேர்த்து விடுங்க, கலையை கற்றுக்க வைங்க. நம்ம கலையில் நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா இந்த கலையை கற்றுட்டு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு மாத்திரையில் தான் எல்லாருக்கும் உயிர் வாழ்கிறாங்க. ஊசி மாத்திரை டாக்டர் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாத நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுதான் என் குருநாதரோட ஆசையும் என்னோட ஆசையும். அதனால் குழந்தைங்க எல்லாரும் நோய் நொடிதான் இருக்கும். இப்போ எல்லா நோய்களும் வந்துடுச்சு. அதுக்கு பேர்லாம் அழகாக வைக்கிறாங்க. பஞ்சை காய்ச்சல், சிக்கன் குனியா, என்னென்னவோ காய்ச்சல். எந்த காய்ச்சலும் இல்லாத சந்தோஷமாக இருக்கணும்னா குழந்தைங்க உடல் பயிற்சியில் அற்புதமாக மனதுக்கும் உடலுக்கும் மூளைக்கும் ஒன்றா சேர்ந்து ஒரே அசைவு, அந்த அசைவில் அவங்க பலமாகும். அந்த மாரி குருமார்கள் சேர்த்து விடுங்க. இப்போ இன்னொரு விஷயம் இதை ஷேர் பண்ணுறேன். சைனாவில் இருந்து ஸ்ட்ரென்த் மாஸ்டரை இதை கூப்பிட்டு வராங்க. யாரும் 7ஆம் படம் பார்த்துருக்கீங்க, ராகுல். ஏன் சைனாலேருந்து ஏன் இங்கே கூப்பிட்டு வந்தாங்க, அதை நீங்கள் யோசிச்சிங்களா? அந்த அளவுக்கு இங்கே குரு இல்லை, ஆனால் நாங்கள் பண்ணுவோம். 7ஆம் கான்செப்ட் எங்கள் குருக்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா டாங்களோட நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சென்னையில் இந்தியாவிலே யாருமே கிடையாது. நான் கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் உங்ககிட்ட. எங்களுக்கு தெரியல, எங்கள் குருவை யாருமே புரிஞ்சிக்கல, இந்த கலையை லைக் பண்ணல. அதனால் வீரக்கலையை எல்லா மக்களும் கற்றுக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல மெசேஜோட உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.